ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயாமல் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறோம். அதாவது நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டேன். நான் ஸ்கூல் திறந்து இன்னும் ஒரு வீக் ஆகிருக்கு. இதான் செகண்ட் வீக், ஃபஸ்ட்டு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டேன். நான் அப்புறம் போயிட்டு வந்து என்னென்னலாம் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்தேன். ட்ரெஸ்ஸை கூட மாற்றாமல் காஃபி குடிச்சிட்டு அப்படியே பஜ்ஜியும் சாப்பிட்டுட்டு இருந்தேன், வாழைக்காய் பஜ்ஜி. டைம் இப்போ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, 4:35 ஆகுது. இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஸ்டேஷ்னரி திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தேன், அதெல்லாம் காட்டுறேன் இருங்க. இதெல்லாமே நான் வீக்கெண்ட் நம்ம ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி டீ வாங்குறத விட ஸ்கூலுக்கு அப்புறம் போனால் தான் நிறைய வாங்குவேன். இந்த மாதிரி இருந்தது எனக்குலாம். நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவ்வளோவா திங்ஸே வாங்கலை. நம்ம அந்த வீக் போகும்போது எனக்கு நிறைய திங்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்னென்னலாம் வாங்கினேன், அதோட ப்ரைஸ் எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். 1 minute. இப்போ பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் திங்ஸ் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் முதலே வாங்கிட்டு இல்லைனா இனிமேல் தான் வாங்கணும். அது கொஞ்சம் திங்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இங்க் பாட்டில் இது ப்ளூ கலர். நானே ஒன்று வச்சுருந்தேன், அது காலியாகிற மாதிரி இருந்ததுனால இன்னொன்று வாங்கிட்டேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 30 rupees. அதுக்கப்புறம் இந்த ஒரு நார்மல் எரேசர்னால் எனக்கு யூஸ் ஆகவே மாட்டேங்குது. இந்த மாதிரி எரேசர் வாங்கிட்டு அந்த பாக்ஸ் அழகாக இருந்தது, அதனால நான் அந்த எரேசர் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பிளாக் பென்னும் ஒரு ப்ளூ பென்னும். இந்த ப்ளூ பென் உண்மைக்கே நல்ல திக்கன் அந்த பால் பென் மாதிரி இருந்தது. இது 2.0 1.0 போட்டிருந்தது. யூனிமேக்ஸ் 1.0 நீப்பு செம்மையாக எழுதியிருந்தது, ப்ளூ கலர். யாரெல்லாம் இது யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ரௌன் ஷீட்டு. அதுக்கப்புறம் இது கீ செயின்னு. நான் என் ஃப்ரெண்ட் பர்த்டேக்கு ஒரு கீ செயின் வாங்க போயிருந்தேன். அப்போ இந்த கீ செயின் ரொம்ப அழகாக இருந்ததுனால நானும் என் பேக் கீ செயினே போகல. இந்த ஒன்று வாங்கியிருந்தேன், பிளாக் கலரில் நிலாவில் அந்த டாம் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. இது சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி கீ செயின் யாரெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு ப்ரௌன் ஷீட் வச்சுருந்தேன். இது நான் ப்ரௌன் ஷீட் நிறைய புக்ஸுக்கெலாம் போட்டு முடிச்சுட்டு நோட்ஸுக்கு மட்டும் 2-3 நோட் மட்டும் இருந்தது, அதுக்காண்டி போடுறதுக்காண்டி எடுத்துருந்தேன். இது ஒன்னோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 15 or 20 தான் சொன்னாங்க. ஆனால் இதில் வேறு ப்ரைஸ் போட்டுருந்தது. ப்ரௌன் ஷீட் முதல்லாம் பண்டலாக வாங்கிப்போம், அதெல்லாம் காலியாகவே ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் 2 நாங்கள் 5th 6th வாங்கிச்சு, 7th ஃபுல்லாக எங்களுக்கு காலி ஆகிடுச்சு. அதனால் இப்போ ஒன்றா தான் வாங்குறதா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பெலிகான் வாங்கியிருந்தோம். பெலிகான் இருக்குன்னே எனக்கு 7th தான் தெரியும். இப்போ நான் 8th போகிறேன், அதனால் பெலிகான் கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் பெலிகான் ஒன்று வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 35 நினைக்கிறேன். 30. அதுக்கப்புறம் இந்த ஒரு பாண்டா பென். நான் நிறைய பென் வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு திக்காகவே இந்த பென் எதுவுமே எழுத மாட்டேன். இதுதான் என்னமோ எனக்கு திக்காக எழுதுன்னு தோணுச்சு, அதனால் நான் இது ஒன்று வாங்கியிருந்தேன். இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வேணால் காட்டுறேன். அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ளூ கலர். எனக்கு ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் ப்ளூ கலரில் வாங்கியிருந்தேன். இதே மாதிரி ஒரு பென் வாங்கியிருந்தேன், ஆனால் வேறு டிசைன் மாடலில். இருங்க 1 minute. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 60 rupees போட்டுருக்கு. ஆனால் நான் வாங்கினது 50 rupeesக்கு தான் வாங்கினேன். இதை நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். 1 minute. ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் பென் அவுட்ஃபிட் இருந்தது. கொஞ்சம் லாங்காக எல்லா பெண்ணும் இருக்க மாதிரி தான் இருந்தது. அந்த மூடி மட்டும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், மற்ற எல்லாமே க்ளோஸ்டு தான். பாண்டாலாம் பிக்சர் போட்டு சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு 3 கேட்டேஜ் கொடுத்துருந்தாங்க. இன்னொரு கேட்டேஜ் அந்த பென்குள்ளே இருந்தது அந்த அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு தலை கட்டிட்டு படிக்க உட்காந்தோம். ஒரு 6 o'clock படிக்க உட்காந்துருப்பேன். 6 o'clock நான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் தான் எப்போதுமே எடுத்தோன்னா படிப்பேன். எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் படித்தது. அதுக்கப்புறம் எனக்கு படிக்க தோணுனால இங்கிலீஷில் எனக்கு கொஞ்சம் ஒரு படிக்க வேண்டியதுனால அதை படிச்சுட்டு அதை எழுதி பார்த்துட்டு 1 words கொஞ்சம் ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்தேன். அப்படி முடிச்சுட்டு மேத்தமெட்டிக்ஸ் டெய்லி நான் 1 time எடுத்துருவேன். இப்போ மேத்தமெட்டிக்ஸ் தான் பார்த்துட்ருக்கேன். நான் பார்க்குறது எங்கள் மேமும் சொல்லிக் கொடுப்பாங்க. இன்னொன்று புரிதுக்காண்டி நான் ஹிப்பா மேக்ஸ் அவங்களோட சேனல்லையுமே நான் பார்க்கேன். நீங்களும் வேணால் உங்களோட இது பண்ணி பாருங்கள். அவங்களோட சேனல் ஹிப்பா மேக்ஸ்.
சூப்பராக வந்து லேர்ன் பண்ணுவாங்க நம்மளுக்கு. நான் இப்போ தான் வந்து புக்கை திறந்துருக்கேன், மேக்ஸ் புக்கை. வீக்கெண்ட் வந்துட்டு பார்ப்பேன், எக்ஸாம்பிள் சம் தான் பார்த்துருக்கேன். எக்ஸசைஸ் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் வந்து 3rd சம் 4th சம் இந்த 2த்தையும் பார்த்துட்டு நான் உங்களை பார்க்குறேன், இருங்க. எக்ஸசைஸ் 1.1 தான் வந்திருக்கேன். நான் இப்போது எக்ஸாம்பிள் தான் பார்த்துட்டேன். எக்ஸாம்பிள் பார்த்து வீக்கெண்ட் லாஸ்ட், அதாவது சாட்டர்டே வந்து எனக்கு எக்ஸாம் வைப்பாங்க. அம்மா வீட்டில் தான் வைப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நான் ஸ்கெடியூல் போட்டு படிச்சிட்ருக்கேன். நான் பார்த்திங்கன்னா 8th படிக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் படித்து அவங்களோட சேனலை பார்த்து பார்க்காம அவங்க சொல்லித்தரது அப்படியே வச்சு நான் பார்க்காம எழுதுவேன். ஒரு மினிட். 4th சம்மும் 5th சம்மும் 3rd சம்மும் 4th சம் மட்டும்தான் பார்த்தேன். 6th சம் வந்து பார்க்க வந்து நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அண்ட் 152 இது போட்டாலே போதும். அதுக்கப்புறம் தமிழில் வந்து நான் எல்லாமே படிச்சுட்டேன். எனக்கு இன்னும் 2 லெசன்ஸ் தான் நடத்தியிருந்தாங்க. 1 லெசன் நான் போன வீக் படிச்சுட்டேன். மனப்பாட பாடல், கொஷின் ஆன்சர் அதெல்லாம் படிச்சுட்டேன். இப்போ செகண்ட் லெசனில் 1 வேர்ட்ஸும் அப்புறம் குருவினா 2 இருக்குது, அதுவும் நான் ஒன்றும் படிக்கிறேன் ஆக்சுவலி. அண்டு இதெல்லாம் படிச்சுட்டு நான் உங்களை பார்க்குறேன். இதெல்லாம் படித்து எழுதியாச்சு. 2 குருவினா 4 1 வேர்ட்ஸு. அது சிறுவினா வந்து படிக்கலான்னு பார்த்தா அது என்கிட்ட வந்து நோட்டில் தான் எழுதிட்டேன். நோட் வந்து சைன் பண்ண மேம்கிட்ட கொடுத்தனால வேகம் மறந்தே போயிட்டேன், புக்கில் குறிக்கலை. அதனால நான் அதை படிக்கலை. நாளைக்கு நம்ம அதை படிக்கலாம். அதுக்கப்புறம் சயின்ஸ் தான். சயின்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்டு. நான் இப்போ தான் ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் லெசனுக்குள்ளேயே ஓப்பன் ஆகி வந்திருக்கேன் சயின்ஸ்லேயே. அண்டு கொஞ்சம் செல்ஃப் சப்ஜெக்ட் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் லெசன் வந்து டீட்டெயில் படிக்கேன். 1 வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு கொஷின்ஸ் வெரி ப்ரீஃபும் படிச்சுட்டேன், ப்ரீஃபும் படிச்சுட்டேன். இப்போ டீட்டெயில் தான் எனக்கு படிக்கணும். இருங்க வரேன். அந்த டீட்டெயில் தான் நான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டீட்டெயில் செகண்ட் டீட்டெயில் பார்க்கணும் என்ன, பட் எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால் ஃபர்ஸ்ட் டீட்டெயில் மட்டும் நான் நல்லா படிக்கணும். அது ஒரு டேபிள் காலம் மாதிரி இருந்தது. இதுதான் அது ஃபஸ்ட்டு டீட்டெயில். இதை தான் நான் படிக்கணும். நான் படித்து இதை வந்து பார்க்காம எழுதி பார்ப்பேன். எல்லாமே வந்து பார்க்காம எழுதி பார்த்தேன் மைண்ட்குள்ளே இருக்கும். அதனால் எதுவுமே படித்தாலும் நான் அதே பார்க்காம எழுதிவேன். அதை எழுதி முடிச்சுட்டு அவ்வளோதான் நான் படிச்சுட்டேன். இவ்வளோ தான் நான் படிப்பேன். சோஷியல் சயின்ஸ்லாம் வந்து காலையில் எடுத்து படித்தாலும் படிப்பேன். இப்போ நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்னோடய நோட்ஸ் எல்லாத்தையும் ப்ரௌன் ஷீட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். குப்பையாக இருக்கும் பேக்கில் இருக்குது. இப்போ தான் 1 வீக் குப்பையே இவ்வளோ இருக்குது. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ புக் எல்லாத்தையும் நான் செக்யூர் பண்ணி வைக்கணும். பென்லாம் பார்த்திங்கன்னா நான் புதுசாக வாங்கியிருந்தேன்ல, ப்ளூ பென், பிளாக் பென், அப்புறம் இந்த ப்ளூ, அப்புறம் இது வந்து பழைய பென் நெயில் பாலிஷ்லாம் அடிச்சு வச்சுருப்பேன். ஆனால் இப்போவும் இது நல்ல ஒரு ஞாபகமாக வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ஒரு பென் என் ஃப்ரெண்ட் கொடுத்த பென், அதனால இது என்கிட்டயே இருக்கும். அதுக்கப்புறம் இருங்க, ஒரு மைக்ரோடிக் பென்சில் வச்சுருக்கேன் பிளாக் கலரில். இது வந்து 0.9. அதுக்கப்புறம் அதோட நிப்புமே வச்சுருக்கேன். 3 கேட்ரேஜ் சொல்லியிருந்தோம்னா 3 கேட்ரேஜ் இங்க் கிடைக்கிற ஒரு இது அந்த எக்யூப்மெண்ட். இது எல்லாத்தையும் என் பவுச்சில் போடணும். இது 1 மினிட். நான் இது ஃபோனை செக்யூர் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா? இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ப்ளூ பென், பிளாக் பென்னு, அப்புறம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் உள்ள வச்சிடலாமா? எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு பெருசாக இருக்கும் இது. அதுக்கப்புறம் நிப்பு, பென்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். நான் வந்து எப்போ சண்டே வாஷ் பண்ண போச்சு கேட்ரேஜ் எல்லாம் இந்த டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கேன். எனக்கு அது பார்த்திங்கன்னா இந்த பவுச் எனக்கு ப்ளூ கலர், எல்லாமே ப்ளூ கலரில் தான் வைக்கணும்னு எனக்கு ஆசை. பட் எனக்கு தேவையான மட்டும் ப்ளூ கலர் வச்சுருக்கேன். அப்புறம் எல்லாமே நம்ம ப்ளூ கலராக வைக்கலாம். ஓகேவா? இப்போ ஜிப்பை லாக் பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா எனக்கு குட் லக்னு எழுதியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. குட் லக்னு போட்டு எழுதியிருக்கும். ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் என்னோட பேக்கை நான் கிளீன் பண்ணி இப்போ புக்கு எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்ருக்கேன். எனக்கு வந்து மொத்தம் வந்து 4 ஜிப்ஸ், அதில் 2 ஜிப்ஸ் பெரிய ஜிப். அதில் நான் என்ன பண்ணுவேன்னா புக்ஸ் எல்லாம் ஒரு எக்யூப்ஸ்லேயும் இன்னொன்று வந்து கேட்டகரியில் நோட்ஸ் எல்லாம் வச்சுருவேன். அப்புறம் அவ்வளோதான். இதுதான் தான் நான் வைப்பேன். இது இருந்து வைக்கேன். எல்லா நோட்டையும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதெல்லாம் அந்த பக்கத்தில் வைக்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புது நோட்ஸு, கொஞ்சம் பழைய நோட்ஸ்லாம் இருந்தது. இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் வந்து இருந்தேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் கொடுத்த நோட்ஸ்.
இந்த நோட்ஸ்லாம் எடுத்து வச்சிடலாம். எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் வந்து என்னோடய கைடு, இது தமிழ் கைடு கொஞ்சம் பிஞ்சு அசிங்கமாக இருக்குது. எங்கள் அண்ணா கைடு, அவன் இப்போ 10th படிக்க, நான் 8th படிக்க 10th படிக்க, இவ்வளோ வருஷம் ஆயிருக்கும். அதனால அது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். அப்புறம் A4 ஷீட் பேப்பரை வேங்கினா அது இருந்தது. அப்புறம் நம்ம வேங்கி நிறைய இதாகிடுச்சு. அதுவும் ஃபைலும் வச்சுருக்கேன். ஃபைல் இப்போதைக்கு என்கிட்ட ஒன்றுமே இருக்காது. NMMSக்கு வந்து நான் இது எடுத்தேன், பிரிண்ட் எடுத்தேன், அது மட்டும்தான் இருக்குது. அப்புறம் என் பேக்கில் நான் வாட்ச் வச்சுக்கிறேன். நாளைக்கு வந்து போகும்போது ரிப்பேர் கடையில் கொடுத்து ரிப்பேர் பார்க்கணும். இல்லை அது பண்ண முடியலன்னா புது வாட்ச் வாங்கலாம்னு வச்சுக்கேன். இந்த வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்ச வாட்ச்னால நான் வந்து வாட்டி பண்ண போகிறேன். சாரி டிஸ்டர்பன்ஸ், எங்கள் அண்ணா காலு. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன். ஒரு நிமிஷம். இது எடுத்து வச்சுன்னா, இது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கேன். சிக்கன் கண்டி ஜூஸ் எங்கிட்டாங்க, ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தேன். இப்போ பேக்கை நான் எல்லாத்தையும் லாக் பண்ணி நான் எப்போதும் வைக்கிற பிளேஸில் போய் வச்சிடுறேன். 1 மினிட். டிஸ்டர்பன்ஸ் சவுண்டாக கேட்கும். என் கிச்சனையும் நான் அதில் போட்டேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இந்த பேக் வந்து அதோட பிளேஸில் போய் வச்சிடுறேன். எப்போதுமே நான் வைக்கிற பிளேஸ் இதுதான், இங்கே தான் இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் அம்மா அண்ணன் வைப்பா, சாமி பக்கத்தில், அந்த சாமி ரூம் பக்கத்தில் வைப்பேன். அப்புறம் வந்து நான் மாங்காய் வெட்டி தந்துருந்தாங்க, அதை சாப்பிட்லான்ட்டு உட்காரும்போது தான் பவுச் பார்த்தேன். அதை எடுத்து வச்சுட்டு நம்ம மாங்காய் சாப்பிடலாம். இருங்க ஒரு நிமிஷம். மாங்காய் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மாங்காய் சூப்பராக இருந்து சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து புரோட்டா வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால் நான் வந்து புரோட்டா சாப்பிட்டேன். புரோட்டா வச்சு சாப்பிட்டுட்டு டைம் பார்த்திங்கன்னா 8:47 ஆயிடுச்சு. அப்போ தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வாஷ் பேஷனில் கையை வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு அந்த பிக்சர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கும். எனக்கே அப்படி தான் தெரிஞ்சுது, மாற்றி வந்து தெரிஞ்சுது. அது வந்து என்னாச்சுன்னு தெரில. அந்த கேமரா எடுத்த கேமரா அது ஒரு மாதிரி திருப்பி காட்டுற மாதிரி இருந்தது. அதை பார்க்காதீங்க, அது மட்டும் கொஞ்சம் வச்சுருங்க. ஃபோனை திருப்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கிளியராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே ஃப்ரிட்ஜ் டூர் போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. எங்கள் ஃப்ரிட்ஜில் அப்படி ஒன்றுமே இருக்காது. முந்தா நாள் வச்சு சாம்பார், சட்னி, தண்ணி, அப்புறம் மாங்காய் தான் நிறைய இருக்கும். அப்புறம் அதில் பார்த்திங்கன்னா தேன் இருந்தது. எங்கள் வீட்டில் அந்த தேன் கூடு கட்டியிருந்தது, அதுலேருந்து எடுத்த தேன் கொஞ்சம் இருக்கும். ஒரு நிமிஷம் அதை எடுத்து காட்டுறேன். இப்படி தான் இருந்தது அந்த தேன். அதை எடுத்து அப்புறம் அது ஒரு பவுல் போட்டு மூடி வச்சுட்டு, இதில் பால் பாக்கெட் இருக்கும், 2 பால் பாக்கெட் இருக்குது எப்போதுமே எங்கள் வீட்டில். அப்புறம் உள்ள ஃப்ரீசர் இருக்கும், அவ்வளோதான். ஃப்ரீசரில் இந்த ஒரு மாதிரி திருவி அந்த கையில் வரும், அது சூப்பராக இருக்கும். அதை நான் வந்து எடுத்து சாப்பிடுவேன். ஆனால் வந்து அது அவ்வளோ இதாக இருக்காது. மேலே வந்து ஃப்ரிட்ஜு மேலே இந்த திங்ஸ்லாம் வச்சுருப்போம். இவ்வளோ தான். இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணி நீட்டாக ஆக்கிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேக்கில் பார்க்கலாம். பாய்.